தை அமாவாசையையொட்டி நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணி நதியில் ஆயிரக்கணக்கானவர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பாண்டியன் வணக்கம். தை அமாவாசையையொட்டி தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள். தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் வரத்து எப்படி இருக்கிறது? அசம்பாவிதங்கள் நிகழா வண்ணம் இருக்க எந்த மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் முத்துப்பாண்டியன். வணக்கம் பிரகாஷ். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த தாமிரபரணி நதிக்கரைகள் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டம் பக்தர்கள் அந்த தாமிரபரணி நதிக்கரையில் ஒவ்வொரு என்று முன்னோர்களுக்கு குறிப்பாக தர்ப்பணம் கொடுப்பது அதிகாலை வெளி மாவட்டங்கள் தமிழகத்திலிருந்து பல்வேறு மதுரை, விருதுநகர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக இந்த பாபநாசம் அந்த கோயில் அருகே உள்ள பொதுமக்கள் காட்சியை தான் பார்க்கிறோம். தங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த படிப்பறையில் தாமிரபரணி ஆற்றில் எள்ளும் தண்ணீரும் வைத்து அவர்கள் அந்த தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி வருகிறார்கள். தற்போது தங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த கை தாமிரபரணி அது மட்டுமல்ல, தற்போது சொரிம்தாய்கள் கூட இது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அங்கும் தங்களுடைய பக்தர்கள் ஏராளமாக சொரிம்தாய்கள் தாமிரபரணி நதிக்கரையில் புனித நீராடி தொடர்ந்து அந்த தாமிரபரணி நதிக்கரையில் பொதுமக்கள் ஏராளமாக அதிகாரிகள் காரணமாக போலீசார்கள் பல்வேறு இடங்கள் தாமிரபரணி ஏராளமான பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம், நதிக்கரை ஓரமாக பொதுமக்கள் புனித நீராட வேண்டும் என்று போலீசார்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதே போல் விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டியன்.